கர்த்தர் ஒரு ஆண்டை கடந்து இன்னொரு ஆண்டுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, அதை நினைகூர்ந்து நாம் இந்த ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டின் இதுவரையிலே இந்த ஆண்டிற்காக, இந்த ஆண்டின் காரியங்களுக்காக, இந்த ஆண்டை குறித்த கவலையை விட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரை குறித்த பாரம் என்னை அதிகமாக அமிழ்த்தியது. அந்த பிள்ளை வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டுமே, எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டுமே, எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா நன்மையினாலும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமே. இன்னும் தேவஜனங்கள் சிதறியிருக்கிறவர்கள் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து தேவசேனையாய் கர்த்தரின் சேனையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமே. அந்த காலங்களை கர்த்தர் கட்டிட வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த வெளிப்படுத்தலை கொடுத்தார். ஒரு வறண்டு போன குளம், அந்த குளம் வறண்டு அந்த கழி மண்ணெல்லாம் வெடிப்பாகி அப்படியே மிக வறட்சியாக இருக்கிறது. ஆனால் சற்று நேரத்துக்கு பின்பாடு ஒரு பெருமழை பெய்து அப்படியே இந்த நிலைகளெல்லாம் மாறி அருகாமல் விருட்சங்களெல்லாம் முளைத்து அப்படியே செழித்து அந்த குளம் மிக அற்புதமாய் காட்சி. ஆவியானவர் பேசினார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய அருள்மழை பொழியும் பொழுது எல்லாம் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்த ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணைத்த தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாயும் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலும் அருமை ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இதுதான். யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உறவுகளோ, மனிதர்களோ, நாம் நம்பினவர்களோ, எதிர்பார்த்தவர்களோ, பணம் படைத்தவர்களோ, இன்னும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களோ, இவர்களை காட்டிலோ பெரியவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு. நீ போகும் இடமெங்கும் உன் தேவனாகி கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுக்குள்ளான பிரவேசித்திருக்கிறோம். 2.5 மணி நேரம் முடிந்து விட்டு இந்த ஆண்டிலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா, இவ்வளவு நேரம் ஆகிப்போச்சா? ஸ்தோத்திரம். நேரம் போனதே தெரியலையே. ஹல்லேலூயா. ஆமாம், விடி வரையும் உங்களை உட்கார வச்சு தான் போகணும். நான் போகணும்னு நினச்சிருக்கேன். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். அப்புறம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டுக்குள்ளாக நம்மோடு கூட அப்பா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த தகப்பன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இன்று நாம் தியானிக்க போகிற வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார், நான் வருவேன், உன்னோடு கூட வருவேன். அங்கே மேலே சில வசனம் எழுதப்பட்டு பார்த்தீங்களா? என் தாசனாகிய மோசே
உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானது. கற்பனை விட்டுறாத, பிரமாணத்தை விட்டுறாத. நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகள் மோசையின் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகளை சரியாய் கைக்கொள்வாயானால் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்போ மோசையினுடைய அந்த பரிசுத்தவான் மோசே அவர்களுடைய காலம் முடிவடைந்து விட்டார். அடுத்து ஆசாரியனாகிய யோசுவா அவர்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர் கலக்கத்தோடு இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு வராதிருந்தால் எங்கள் இடத்திலிருந்து அனுப்பாது. நீர் இல்லாமல் இனி எங்களால் பயணம் பண்ணவே முடியாது. அவருக்கு நல்லா தெரியும். எகிப்திலிருந்து வந்த நாள் முதற் கொண்டு அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். ஏன்னா மோசையோடு கூட இருந்தவர், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தவர் இந்த யோசுவா. அவரோட கர்த்தர் பேசுகின்ற, நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அதே மாதிரி உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2025வது ஆண்டிலே நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்மை ஆண்டின் ஆரம்பம் முதல் முடிவரை நடத்தினாரோ அதுபோல இந்த ஆண்டிலும் நம்ம அப்பா கூட இருப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் சொல்லுகின்றார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு விலகாது, இடதுபுறம் வலதுபுறம் விலகாது பிரமாணத்தை கை கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3 முதல் சில வசனங்களை அந்த அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது தியானிக்க போகிறோம். வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். போதும். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை. நம்ம எல்லாரும் யாரை பிரியப்படுத்துவோம்? நம்ம சொந்தக்காரங்களே, ஆமாம், நம்முடைய அருமையானவர்களே, அவங்கள எப்படிலாம் பிரியப்படுத்தலாம். இப்போ நமக்கு வேண்டியவங்க ஒருத்தர் வர்றாங்க, ஒரு குடும்பம் வர்றாங்க, நம்ம என்ன சமையல் பண்ணுவோம்? அவங்களுக்கு எது பிடிக்கும்? நான் ஒரு வேலை பண்ணுவேன். என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குங்கிறக்கா சொல்கிறேன். இப்போ எங்கள் சகோதரிமார் இருக்கிறாங்க, சகோதரலாம் இருக்கிறாங்க. யார் வர்றாங்களோ அவங்க வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க சம்மந்தப்பட்ட ஃபோட்டோலாம் எடுத்து அந்த இதில் வச்சுருவேன். ஐயா, இவ்வளோ வேலையெல்லாம் அவங்ககிட்ட இருக்குதா? அவங்க ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்து அந்த ஷோ கேஸில் வச்சுருவேன். நாங்கள் அவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிற மாதிரி அவங்க ஃபோட்டோ. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணன் நம்மள என்ன பாசமாக இருக்காங்க. எதுக்காக? அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக. அப்போ அவங்க விரும்புகிற மாதிரி சமையல், அவங்க விரும்புகிற மாதிரி உபசரிப்பு அவங்கள பிரியப்படுத்தும். ஆனால் வேதத்தில் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்றால், அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? அவர் விரும்பாததை விட்டு விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விரும்பாத குணாதிசயங்கள் இனி நமக்கு வேண்டாம். பழைய ஆண்டோடு அது முடிந்து போய்விட்டது. கர்த்தருக்கு செம்மையானது, கர்த்தர் செம்மையானது, கர்த்தர் விரும்புகிற காரியம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நான் பார்க்கிறோம், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நமக்கு பிரியமா, நமக்கு செம்மையா, நமக்கு எது தோன்றது, இப்படி நம்ம நடந்து நடந்து பழகி போயிட்டோம். இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம், என் ஆண்டவருக்கு எது பிரியம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வெளியில இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கணும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கண்ணாடினால வெளியே உள்ள கேட்க மாட்டேங்க, அப்படித்தானே சொன்னாங்களோ சொல்லலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை இயேசு சொல்லுகிறார் பாருங்க. வாசிங்க. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் யார்? பிதா. என்னை அனுப்பினவர். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அனுப்புகிறவர், இந்த ஆண்டிற்குள்ள நம்ம அனுப்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர், இந்த பூலோகத்திற்கு என்னை அனுப்பினவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அனுப்பின அந்த பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப பிதாவுக்கு பிரியமானவளை இயேசு செய்தார். இயேசுவோடு கூட பிதா இருந்தார். பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ இங்கே ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னா,
இயேசு பிதாவை நோக்கி மன்றாடுகின்றார். அங்கே இயேசு அதை செய்து காட்டுகின்றார். பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதைத்தானே இயேசு செய்தார். அப்போ அந்த அனுப்பினவருக்கு பிரியமானதை அவர் செய்து கொண்டே இருக்கிறபடினாலே இயேசுவோடு கூட பிதா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல நம்மை ஆட்கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மோடு கூட அந்த ஆண்டவராகி இயேசு இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருந்து இந்த பயணத்திலே நம்மோடு கூட வர வேண்டும் என்றால் அந்த இயேசுக்கு எது பிரியம்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத ஒன்றை நீ செய்யவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால முடியாது, ஆனா நம்ம பெற்றிருக்கிற ஆவியான உதவி செய்வார். சங்கீதம் 143 சங்கீதம் 10வது வசனத்திலே சங்கீதக்காரனாகி தாவீது அழகாக சொல்லுகிற வாசிங்க. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்பா என்ன போதியும், உமக்கு எது பிரியமோ அதைத்தான் நான் செய்யணும். நீர் என்ன போதியும். நீரே என் தேவன், நீர் தான் என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமான அந்த செம்மையானதை செய்வதற்கு என்னால் முடியாத ஆண்டவரே, அந்த ஆவியானவர் என்னை நடத்துவாராக. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்மை ஆட்கொண்ட, நம்மை நடத்துகின்ற, நம்மை நடத்தும்படி பிதாவாகி தேவன் நமக்கு அனுப்பி தந்த அந்த ஆவியானவருக்கு அர்ப்பணிப்போம். பிதாவே, தேவனுக்கு செம்மையானதை, தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யும்படி என்னை பொதித்தருளும், என்னை நடத்தும் என்று அர்ப்பணிப்போம். நிச்சயமாக பிதாவுக்கு பிரியமானவர்களை, குமாரனுக்கு பிரியமானவர்களை நாம் செய்யும் பொழுது அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி திரித்துவ தேவன் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவுக்கு எது பிரியம் தெரியுமா? இந்த கற்பனைகள் தான் பிரியம். இந்த கற்பனைகளின்படி யார் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவரோடு கூட அவர் வந்து விடுகின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், வாசிப்பான், பிரசங்கிப்பான் என்று எழுதவில்லை, வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம். ஹல்லேலூயா. பிதாவுக்கு பிரியமானவைகளை, கர்த்தருக்கு செம்மையானவைகளை, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை இந்த ஆண்டிலே செய்வோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, ஆமென். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? கர்த்தர் மோடு இருக்க வேண்டும் என்றார். சொல்லுங்க, பெண்கள் மாத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு செம்மையானவைகளை? கர்த்தருக்கு செம்மையா, கர்த்தருக்கு பிரியமான. எது கர்த்தருக்கு பிரியம்? துதித்தலே இன்பமும் யாருக்கு? துதிக்கு பாத்திராகிய இறைவனுக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா, முதலாவது கர்த்தருக்கு செம்மையானவைகளை நம்ம எல்லாரும் செய்ய பழகுவோம். இரண்டாவது, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணது யாரு? மோசே. அது ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதி பாத்தீங்களா? மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இந்த வெண்கல சர்ப்பம் எதற்காக உண்டு பண்ணப்பட்டது? நம்ம எல்லாருக்கும் வேதம் தெரியும், சொல்லுங்க. அந்த வெண்கல சர்ப்பம் எதற்காக உண்டு பண்ணப்பட்டது? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஆலோசனை. அது அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஆலோசனை. அந்த அப்படிப்பட்ட ஒரு வெண்கல சிலையை உண்டு பண்ணி ஜனங்கள் மத்தியிலே நிறுத்து. அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்டவர்கள் உடனே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் பிழைப்பார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ காலங்கள் கடந்து போய்விட்டன. ஆனால் அது மோசே உண்டு பண்ணி வைத்த
அந்த வெண்கல சர்ப்பம் என்று வெண்கல அந்த சிலை அதுக்கு நிகுஸ்தான் என்று பெயர். அதை இதுவரைக்கும் ஜனங்கள் வழிபட்டு கொண்டே வருது. சிலை வழிபாடு அருமையான ஆண்டவருக்கு விரும்பாத ஒரு காரியம். இயேசுநாதர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அப்படிதானே? 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 ஆமா. ஆமாவா? ஆமா. இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அந்த சிலுவையை நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா? அதை வழிபடலாமா? கும்பிடலாமா? ஏன்னா இயேசுநாதர் அதில் மரித்தாரே, ஏன் செய்யக்கூடாது? அது விக்கிரக வழிபாடு. அங்கே இப்படி தான் நடந்து கொண்டே இருக்கிறது. மோசே உண்டு பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தும்படி. அந்த மோசையின் மூலம் உருவாக்கப்படும் வெண்கல சர்ப்பம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் அது ஒரு சாபமாக இருந்து கொண்டே வருகிறது. இந்த எசேக்கியா ராஜா மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசையை பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்கிறனா நம்முடைய நோக்கம், யாரு நம்ம கூட வர்றாங்களோ வரலையோ, உறவுகள் வர்றாங்களோ வரலையோ, உறவுகள் நம்ம மேல் அன்பா இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம மேல் யார் அன்பா இருக்கணும்? யார் அன்பா இருக்கணும்? நம்மை உண்டு பண்ணின தேவன் நம்ம மேல் அன்பா இருக்க வேண்டும். நாம் அவருக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது, அவர் விரும்பாத தீமை நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இருந்து மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பொருத்தனை எடுத்துக்கிடுங்க. சில வீடு கிறிஸ்தவ வீடு தான், ஆனா காலையிலிருந்து சாயங்காலம் வரை என்ன ஓடிட்டு இருக்கும்? டிவி ஓடும். டிவியில் என்ன ஓடும்? டிவியில் என்ன ஓடும்? சினிமா. நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம், வீடு சந்திக்க போனோம். அது அப்போ இந்த என்ன வீடாக இருக்கும்? நாங்கள் யார் வீட்டுக்கு சந்திக்க போவோம்? வீடு சந்திக்க போவோம். அப்போது நாங்கள் பக்கத்தில் போகும்போது எங்களுக்கு சத்தம் பயங்கரமாக கேட்குது. டங்கிச்சிக்கு டங்கிச்சிக்கு டங்கிச்சின்னு சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் நினைக்கிறது பக்கத்து வீட்டில் எங்கேயோ ஒரு ஓடுது போல் இருக்குது அப்படின்னு. நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம். அந்த அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டாலும் போவாதான். அது மாதிரி ரிமோட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சேனலும் மறந்து போச்சு. எதை அமுக்கிறது, எங்கே ஆஃப் பண்ணுறது ஒன்றும் தெரியல. ஏன்னா பரபரப்பு. பாஸ்டர் வந்துட்டார், பார்த்துட்டார். ஆனால் நம்மளை எப்பவும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு என்ன என்ன இருக்குதா? உங்களை பார்த்தா கேட்குறேன். இப்போ இந்த கதை கேட்டோன்னு எல்லாரும் சிரிக்கிறீங்க தானே? நம்ம அன்னைக்கு அப்படி தானே இருக்கிறோம். அப்பா பார்க்கும்போது சோத்திரம் 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 சோ அப்பா பார்க்குறாரு. சோத்திரம் சோத்திரம் அப்பா பார்க்குறாங்க. பைபிள் இல்லை, நம்மை ஒருவர் பார்க்கின்ற என்னை காண்கிற அந்த தகப்பனுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி? யோசேப்பு சொன்னார். பாவத்தை கண்டு விலகி ஓடினார். அவர் ராஜாவை உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்பாத தீமைகளை, வாலிப நெஞ்சங்களே, அந்தரங்க அசுத்த கிரிந்து வெளியே வாருங்கள். கர்த்தர் விரும்பாத தீமையான காட்சிகளுக்கு இடம் கொடுக்காதிருங்க. செல்போனில் நேரத்தை அதிகமாக செலவிடாதீங்க. கர்த்தருடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்பாத தீமைக்கு இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஆண்டவரே, இனி அந்த தீமையை நான் பார்க்க மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். பாவரிக்கை பண்ணுங்க, பாவரிக்கை பண்ணுங்க, பாவரிக்கை பண்ணுங்க. கர்த்தர் ஒரு அருமையான சத்தியத்தை கொடுத்திருக்கின்றார். எங்குமில்லாத கிடைக்காத ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 1 அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசிங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 7 முதல் 9 வரை. அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்ம அறிக்கை செய்த அந்த பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் நீக்கி, அந்த பாவத்தின் நிமித்தமாக நம்மை பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஆசீர்வாத குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், நான் என்ன பெரிய பாவம் செய்துட்டேன், பாவரிக்கை பண்ணுங்க பாவரிக்கை பண்ணுங்க சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப நம்ம அநேகர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். கர்த்தரை பார்க்கிறார். விட வேண்டிய காரியங்களை விட்டுருங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நம்முடைய தகப்பன் நம்மோடு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. கர்த்தர் வருகையின் காலம் மிக சமீபம். சூழ்நிலைகளும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களும் அதை நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஒரு கூறி சென்ற வருகையின் அடையாளங்கள் எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட போகிறது. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட உங்களுக்கு என்ன?
அந்த எருசலேமுக்கு இந்த எருசலேம் இங்கே இருக்குது. நம்ம ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாரே, அவர் இந்த எருசலேமில் வந்து வீட்டிருக்க போகிறார். அந்த எருசலேமை தலைநகராக கொண்டு சர்வ லோகத்தையும் ஆட்சி புரிய போகின்றார். அந்த தலைநகர் ஆரம்பமாகிவிட்டது. அந்த அரண்மனை ஆயத்தமாக போகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. காலங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய ஆயத்தம் என்ன? மனம் போல வாழுகிறோம். கண் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். வெளியே பாடுகிறோம், பரவசமாகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். இப்பொழுதே பாடி பறந்து பரலோகத்து பக்கத்தில் போற மாதிரி ஆக்ஷன். பரலோகத்து பக்கத்தில் போன மாதிரி ஆக்ஷன். கொஞ்சம் விட்ட பரலோகத்துக்குள்ள போயிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பாடி பரவசம். ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஆண்டு அதிகாலை வழியில் கர்த்தர் நம்ம எச்சரிக்கின்றார். ஆவியானவர் எச்சரிக்கின்றார். விட வேண்டிய காரியங்களை விட்டுருங்க. அந்த கோபம், அந்த வைராக்கியம், அந்த கசப்பு. ஒரு ஆத்மா இருக்குது, பாவரிக்கை பண்ணுவாங்க. எல்லாம் பாவரிக்கை பண்ணுவாங்க, அழகா பாவரிக்கை பண்ணுவாங்க. பண்ணி முடிஞ்சோன்னா அதே காரியத்தை நம்மகிட்ட ரிப்பீட் பண்ணுவாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, விட்டு விடுகிறவனோ விடுகிறவளோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை மீட்டு மீட்டு சுமக்காதீங்க. விட வேண்டிய காரியங்களை விடுங்க. சிலைகள் அடித்து நொறுக்குங்க. விக்கிரக தோப்புகள் இனி நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் இந்த டிவின்னு ஆஃப் பண்ணல, அது ஓடிட்டு தான் இருக்கு. நாங்கள் போனோம், அந்த ரிமோட் எடுத்தோம், ஆஃப் பண்ணிட்டு வாங்க ஜெபிக்கலாம். அவங்க முகநாடியே வேறுபட்டு போச்சு. அதுக்கு பிறகு அந்த டிவியை போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா? இன்னும் இந்த சினிமா அங்கே வருமா என்ன? கர்த்தரமை பார்க்கிற. ஹல்லேலூயா. விட வேண்டிய விட்டுருங்க, தேவையில்லை. அநேக நேரம், இரவு நெடு நேரம் வரை இந்த செல்போனில் நேரத்தை போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு. பாருங்க, மனிதர்கள் கண்டுபிடிப்பு இந்த சிசிடிவி கேமரா எங்கும் இருக்கிறது. கர்த்தர் அந்த காலத்திலே கர்த்தருடைய கண்கள் ஆமா நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எல்லாரையும் அவருடைய கண்கள் சோதித்து அறிகிறது, இமைகள் சோதித்து அறிகிறது. எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறார். அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு. தேவனுடைய ஜனங்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டு அநேக பேர் ஆபத்துகள் தேசத்தில் நிகழப் போகிறது. திடுக்கிடும் சம்பவங்கள் நிகழப் போகிறது. கொடிய பஞ்சங்கள் தலைவிரித்தாட போகிறது. நாம் இதுவரை எதிர்பார்த்திராத அரசியல் மாற்றங்கள், குழப்பங்கள் உருவாக போகிறது. இது மத்தியிலே நாம் நின்று பிடிக்க வேண்டும் என நம்மோடு கூட யார் இருக்க வேண்டும்? நம்முடைய தகப்பன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் எந்த சக்திகளும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கொரோனா வருவதற்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு கர்த்தர் வெளிப்படுத்தலை கொடுத்தார். அந்த வெளிப்படுத்தலை ஒரு மாலை நேரம் மழை தூறல் பெய்து கொண்டே இருக்கிறது. ஆம்புலன்ஸுகள் அங்கு மிங்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நான் நினைக்கிறேன், பயங்கரமான ஆக்சிடென்ட்டுகள் நடக்க போல இருக்கே. செய்தித்தாளில் இந்த சம்பவங்கள்லாம் வருது. மக்கள் பீதியோடு கூட பயத்தோடு கூட அதை வாசித்து பயந்து கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிற நேரம். அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேட்க. என்ன பாட்டு? மகிழ்வோம் 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 தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயின. ஹல்லேலூயா. 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 எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு சூழ்நிலைங்க நடந்துட்டு இருக்குது. ஆனா அங்க ஒரு கூடத்தார் பாடிட்டு இருக்கிறாங்க. எதை பற்றியுமே கவலை. ஒரு எளிமையான ஒரு கூடாரத்தில் கொஞ்சம் பேர் அமர்ந்து கர்த்தர் பாடி எதை குறித்து அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என்ன நடக்குதோ அதை பற்றி கவலையே இல்லை. நாட்டு நடப்பை குறித்து கவலையே இல்லை. அவங்க சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம கூட யார் இருக்கா? இயேசு ராஜா. ஹல்லேலூயா. 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 இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் போக்கிடுவார். நோய்கள் பேய்கள் போக்கிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். ஹல்லேலூயா. போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவார். ஆமென். எல்லாவித அற்புதம் செய்வார். அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. ஏன் தெரியுமா?
இயேசு என்னுடைய சொந்தக்காரர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு இருக்கிறார். அதனால இதை பற்றியுமே கவலை இல்லை. அப்ப மக்களுக்கு அறிவித்தோம், அடுத்த ஒரு பயங்கரமான நெருக்கடியான காலம் வரப்போகிறது. அந்த தேவ ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. கொரோனா உலகத்தையே புரட்டி போட்டு விட்டார். ஆனா நம்ம ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணல. ஹல்லேலூயா. 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 ஆராதித்து கொண்டே இருந்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மகிழ்வோம் மகிழ்வோம் தென்னமக மகிழ்வு எத்தனை தடவை பாடியிருப்போம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பவும் பாடலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா? என்ன பாடலாம்? மகிழ்வோம் மகிழ்வோம் தென்னமக மகிழ்வோம். எல்லாரும் முகம் எனக்கு தெரியுது. யாராவது கண்ணு ஒரு மாதிரி அடைக்கிறதா இருந்தேன்னா நான் உடனே பேரை சொல்லி எழுப்பி விட்டுருவோம். எல்லாரும் பேரும் ஓரளவு தெரியும். ஹல்லேலூயா. 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 இது வேறையா வெடிகுண்டெல்லாம் போடுதாரு அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி ஆகிலும் கத்திரி வார்த்தையை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல்லவி பாட எல்லாரும் உற்சாகமாக கரங்க தட்டி இந்த பல்லவி பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாயினார். பாட ஆரம்பிங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் எல்லாரும் கரங்க தட்டி. இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர், பாதலத்தின் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, மாபெரும் பாக்கியமே. இது மாபெரும் நீர் மாத்திர போதும் ஆண்டவரே, உடைய அன்பு மாத்திர போதும். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் கூட வர வேண்டும் என்றால் அவருக்கு செம்மையானதை செய்வோம். இரண்டாவது, அவர் விரும்பாதது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது, இல்லத்திலும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 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 நீங்க டிவி பாருங்க, செல்போன் பாருங்க, அநேக நன்மையின் காரியங்கள் இருக்கிறது. வேதத்தை பாருங்க, வேதத்தின் மகத்துவங்களை பாருங்க, அநேக பரிசுத்தங்களுடைய அருமையான அனுபவ சாட்சிகள், திருச்சபையின் காரியங்களை பாருங்க. இங்கே ஒரு அருமையான சகோதரன் வந்தார். ஐயா, பையன் செல்போன் கேட்குறான். டச் ஃபோன் தான் வச்சுருந்தேன், சாரி அந்த பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன். இப்போ டச் ஃபோன் கேட்குறான். ஐயா, பெரிய டச் ஃபோன் கேட்குறான். என்னையா அப்படின்னு அவன் சொல்கிறான், பைபிள் படிக்கிறதுக்காக டச் ஃபோன் கேட்குறான். பைபிள் படிக்கிறதுக்காக டச் ஃபோன் கேட்குறான் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பையன் ரூட்டு மாறுது. நீங்கள் டச் ஃபோன் வாங்கி கொடுத்த அன்னையிலேருந்து பைபிளை தூக்கி தூர வச்சு, பைபிள் தான் இருக்குதா, எவ்வளோ பெரிய பைபிள் இருக்குது. இப்போ எழுத தெரியல, என்ன செய்யணும், கொஞ்சம் பெரிய பைபிள் வாங்கிக்கணும். இப்போ டச் ஃபோனில் அவர் அன்னையிலேருந்து இந்த டச் ஃபோன் வாங்கலேருந்து அப்படி ஆவிக்கிரிஜம் போயிட்டு இன்றைக்கி சபையில் இல்லை போயிட்டாருங்க. டச் ஃபோன் இப்போ டச் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன டச்சுக்குள்ள ஆள் இல்லை. அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்படட்டும். அந்த பரிசுத்த தேவனுக்கு செம்மையானவைகளை, அவர் விரும்புகிற செம்மையானவைகளை நாம் செய்வோம். அவர் விரும்பாத தீமைகளை நம்மை விட்டு மாற்றிக்கொள்ளும். ஹல்லேலூயா. 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 சுயமாடம்பரமுற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மாயமான யாவி நின்றும் மனமாதை வேண்டுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே. நம்ம ஆராதிக்கிற தேவனை நாம நம்பணும். அல்லேலூயா. 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 அப்படியே ஆஸ்பத்திரி போயிட்டு வர்ற வழியில சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஒரு அம்மா வந்தாங்க ஜெபம் பண்றதுக்கு. எங்கே போயிட்டு வரீங்க? ஆஸ்பத்திரி போயிட்டு உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சோத்திரம். அப்போ நான் நினச்சிக்கிடுவேன், விசுவாசம் யார் மேலே இருக்குது? டாக்டர் மேலே தான் இருக்குது. ரெண்டாவது தான் பாஸ்டர். முதல்ல என்ன செய்யணும்? சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு, ஐயா ஜெபம் பண்ணிடுங்க, நான் டாக்டர்கிட்ட போகிறேன்,
கர்த்தர் தான் சுகம் கொடுக்கணும். இது விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கர்த்தரை நம்ம நம்புவோம். யார் நம்புறோமோ, யார் விசுவாசிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. 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 இது வாக்குத்தத்தத்தின் பூமியிலே நாம் நின்று கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கடந்த நாள் நம்முடைய அப்போஸ்தலர் மூலமாக அருமையான வார்த்தை சொல்லப்பட்டது. அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை செய்யக்கூடும்? கர்த்தருடைய கண்கள் இந்த செருபாபேலின் தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்கிற வசனத்தை கொண்டு அப்போஸ்தலர் சொன்னாங்க, இந்த இடத்துல பழைய அந்த கட்டிடத்தில் இருந்த சூழ்நிலை, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க இருந்து அனுபவித்த, நம்ம கேள்விப்படுறோம் அவ்வளோதான். அதே இடத்துல இன்று இவ்வளவு மகிமையான ஆராதனை செய்கிறோம் என்றால் அந்த பரிசுத்தவங்கள் போட்ட விதை இப்பொழுது முளைத்து எழும்பி இருக்கிறது. நாமும் விசுவாசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது சுற்றிலும் ஒரே செம்மண். இங்கே மார்பிளாக இருந்தது, ஆனால் சுற்றிலும் செம்மண். மழை நேரத்தில் இங்கே எப்படி இருக்கும்? இப்போ மேட்டு போட்டிருக்கு, அந்த செம்மண் ஒரு ரோடு மாதிரி உள்ளே போட்டிருக்கும். மக்கள் வந்து வந்து உட்காந்துருப்பாங்க. செம்மண் தான் உள்ளே இருக்கும். அப்புறம் நான் பர்னபாஸ் ஊழியர் பர்னபாஸ் அப்போ இங்கே இருந்தார். நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, எழுதுவோம். நமக்கு என்ன வேண்டுமோ எழுதுவோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள கொஞ்சம் நல்லா கற்பனை பண்ணுவோமே. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சுற்றிலும் அந்த பிளாட்ஃபார்ம் அமைத்து தாரும். என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அப்படி உயரமாக இருந்தது. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட் வேணும். இங்கே ஒரு ரூம் இருந்தது, ஒரு ரூம் ஊழியர் ரூம், அந்த பக்கம் சர்ச் இருந்து. எங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டேஜ் வேணும். கற்பனை இல்லை, அப்போல்லாம் அதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. எழுதணும். ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் வேணும். இப்போ நமக்கு மியூசிக்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. மற்ற இடத்துலாம் இசை வைத்து அவங்க ஆராதிக்கிற பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இப்படி வாய்ப்பு கிடைக்கலையே. இன்றைக்கி பாருங்கள், எத்தனை பேர் நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் எழுப்பிட்டாங்க பாருங்கள். ஒரு ஆள் போனால் இன்னொரு ஆள், சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் ஆயத்தமாயிட்டாங்க. அது மட்டுமா, இன்றைக்கி பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் இருந்த மாதிரி நைட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஆடிட்டு உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இது குறித்து பேசணும், பேச்சு எடுத்தோம் தானே. ஆனால் அந்த நேரத்தில் செய்தி என்ன ஓடிட்டு இருந்து? விசுவாசத்தை பற்றி தான் ஓடிட்டு இருந்து. தேவனிடத்தில் சேர்க்கிறவன் அவர் உண்டென்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா அவருக்கு முன்னிருந்தவர்களை காட்டிலும் பின்னிருந்தவர்களை காட்டிலும் அவரை போல ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தவர் யாருமே என்று எழுதப்பட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 3 முதல் 5 வரை வாசிங்க. அங்கே நம்முடைய முற்பிதாக்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தார் என்று அங்கே சங்கீதக்காரன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள், எங்கள் முற்பிதாக்கள், எங்களுடைய பெற்றோர்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புகிறோம். இப்போ நம்மத்திலே அப்பா வந்திருக்கிற எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலத்திலும் அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். இந்த விசுவாசம் இருந்து வைங்க, அவளையே படணும், அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. 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 யோபுடைய விசுவாசத்தை பாருங்க. 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிங்க. யோபுடைய விசுவாசம் வாசிங்க. அப்படி வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை, சொல்லணும்னா பிரச்சனை. ஆனா விசுவாச வீரர் அவர் ஒரு விசுவாச அறிக்கை செய்கின்றார். வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும், நாம இப்போ விசுவாசம் வைப்போம். பாஸ் ஆயிட்டோம், ஒரு வேலை கிடைச்சிட்டு, அப்பாடா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார். அல்லேலூயா. 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 ஆமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு நெருக்கம் வரும்பொழுது சோத்திரம் இருக்காது, ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஆராதனை கூட இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். சோர்ந்து போய் அப்படி உட்கார்ந்துருப்போம். யோபுடைய வாழ்க்கையில் இனி இழப்பதற்கு ஜீவனை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. சரமெல்லாம் உச்சந்தலும் உள்ளங்கால் வரை அழுகி நாற்றம் எடுத்து விட்டு குப்பை மேட்டில் உட்கார்ந்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிறேன். நாய்களோடு அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். எவ்வளவு ஒரு சூழ்நிலை பாருங்க. மிகவும் செல்வ செழிப்பாய் வாழ்ந்த ஒரு ஊர்ஸ் தேசத்திலே அவர் கடந்து போனால் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நிற்பார். அவ்வளவு மரியாதைக்குரியவர். இப்ப எங்க உட்கார்ந்துருக்காரு? குப்பை மேட்டில். இப்ப எங்க உட்கார்ந்துருக்காரு? குப்பை மேட்டில். யாரோடு? குடும்பமா தான் உட்கார்ந்துருக்காரு. ஆமா, அந்த அம்மாவும் கூட உட்கார்ந்துருக்காங்க.
அந்த அம்மா பேசாம இருக்கலாம் தானே. என்ன சொன்னாங்க? நீர் இன்னுமா சோத்திரம் 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 துதித்து கொண்டு இருக்கிறீர், அந்த தேவனை தூசித்து விட்டு ஜீவனை விட்டு செத்து போகுன்னு சொல்லியிருக்கலாம். ஒன்றும் இல்லை, தேவனை தூசித்து விட்டு. இது யாருடைய வார்த்தை? சாத்தானுடைய வார்த்தை. இறைவனுக்கும் சாத்தானுக்கிட்டே அங்கே ஒரு பெரிய டிபேட் நடக்கு, போட்டி நடக்கு. கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவேன். சாத்தான் சொல்ற, லேசா டச் பண்ணி பாரு, கொஞ்சம் பாதுகாவல் எடுத்து பாரு, அவன் மறுதளிக்கிறான பாரு, சேலஞ்சு நடக்கு. யோபு சொல்ற வார்த்தை பாத்தீங்களா? 13-15 வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமா, நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த பிரச்சனை மத்தியில நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஏன் இந்த பிரச்சனை, எதனால இந்த பிரச்சனை, என்கிட்ட ஏதாவது பிரச்சனை உண்டா, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் ஏதாவது குறைவுகள் குற்றங்கள் அறியாமைகள் கடந்து போயிருக்குமா என்று என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. காதினாலும் போய் குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்ணுமை காண்கிறது. அது விசுவாச அறிக்கை. அல்லேலூயா அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவும் அப்படித்தான், அவர் மேல் அவ்வளவு நம்பிக்கை. ஒரு முறை அசிரிய ராணுவம் படையெடுத்து வருகிறது. சனகரிப் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகின்ற இவர் அந்த கடிதத்தை இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தரை தூசித்து எழுதப்பட்ட அந்த கடிதத்தை கொண்டு எங்க போனார்? தேவாலயத்திற்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருக்கு தெரியும் அங்க யார் இருக்கா? தேவன் வாசம் பண்ணுகிறார், அப்பா இருக்கார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்? அந்த அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செம்மையானவைகளை செய்வோம். அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவர் விரும்பாத எந்த காரியத்தையும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இல்லாதபடி மாற்றிக்கொள்ள ஒரு பொருத்தனை செய்வோம். மூன்றாவதாக அந்த தேவன் மேல் அசையாத நம்பிக்கை வைப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். அல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? பின்னாடி சேர்ல இருக்கிற பெண்கள் சொல்லுங்க, பின்னாடி சேர்ல இருக்கிற பெண்கள் சொல்லுங்க. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? கேட்கல. கர்த்தருக்கு பிரியமானவைகளை, கர்த்தருக்கு செம்மையானவைகளை, கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சரி, இரண்டாவது ஆண்கள் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிற ஆண்கள். பெண்கள் ஜெயிச்சிட்டாங்க, ஆண்கள் சொல்லுங்க. ரெண்டாவது நீங்க சொன்னாதான் மூணாவது பாயிண்ட்டுக்கு நான் போக முடியும். உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க அங்கங்க இருந்து. ரெண்டாவது என்ன செய்யணும்? பிரியமில்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் உள்ளத்திலிருந்தும் இல்லத்திலிருந்தும் அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து அழைச்சோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மூணாவது என்ன செய்யணும்? இந்த வாலிபர்கள் மட்டும் சொல்லுங்க, இந்த பெண்கள் வாலிபர்கள். நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவர் மேல் அசையாத நம்பிக்கை வைங்க. அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். இந்த தந்தையார் இடத்துல நான் அடிக்கடி போய் கேட்பேன். ஏதாவது ஒரு காரியம் கேட்கும்போது, நீ ஜெபம் பண்ணு. அவங்க சொல்ல ஒரே வார்த்தை தான், நீ சோதரம் பண்ணியா, ஜெபம் பண்ணியா. ஃபீஸ் கேட்பேன் அப்பாட்ட, நீ ஜெபம் பண்ணியா. நான் யோசிப்பேன், ஃபீஸ் நான் கேட்டேன், ஜெபம் பண்ணியான்னு கேட்குறாங்களே.
அப்போ சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் கூப்பிடுவாங்க, வா. அந்த ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் தர்றார். நம்ம ஜெபத்திலே விசுவாசத்தோடு கூட நம்ம எதை கேட்கிறோமோ அதை அவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எலியாவின் காகம் வரும். ஒரு வருஷம் அவங்க சொன்னாங்களே, விறகு விறகு இருக்காது. தேடிட்டே இருக்கும்போது ஒரு காக்கா தொடர்ந்து 4-5 சிரட்டையை கொண்டு வந்து போடுவோங்க. எங்கேயோ கிடக்கிற சிரட்டையை கொண்டு வந்து காக்கா போடும். தேங்காய் அரைக்கிறது தேங்காய் இருக்காது, எங்கேயோ இருக்கிற ஒரு தேங்காய் கொண்டு வந்து இங்கே போடும். போடுறதுக்கு சோப்பு இருக்காது, எங்கேயோ கிடக்கிற ஒரு சின்ன சோப்பு துண்டு தூக்கி இங்கே போடும். யார் செய்றா? எலியாவின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நாம் தேவன், வல்லமையின் தேவன் நாம் தேவன், எலியாவின் தேவன். ஆமென். வல்லமையின் தேவன் நாம் தேவன், தம் தாசர்களின் ஜெபம் கேட்பான். வல்ல பெருங்காரியம் செய்திடும். எல்லாரும் கரந்தட்டி தன்னை வாசல் திறந்து இப்படி கண்ணீரை கண்டு துடைக்க போகிறேன். கர்த்தரே தேவன். அந்த எலியாவின் தேவன் இன்றும் இருக்கின்றார். எலியாவின் காகம் பல ரூபத்தில் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் இந்த ஏசி வேலை நடந்துட்டு இருக்கும்போது பணம் ஷார்ட்டேஜ் ஆகிட்டு, ஆனால் வேலை இன்னும் இருக்குது, பணம் ஷார்ட்டேஜ் ஆகிட்டு. அப்போது நான் என்னோட துணைவியாரும் சொன்னோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், எலியாவின் தேவன் எப்படியாவது ஒரு காகத்தை அனுப்புவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. காலையில் ஜெபம் எடுத்துருக்குறோம், அந்த ஜெபத்தோடு தான் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், டைம் ஆகிட்டு, இன்னும் காக்கா வரலையே. எங்களுக்குள்ள பேசிக்கிடுவோம், இன்னும் காகம் வரலையே. அப்போ பார்த்து ஒரு சிஸ்டர், ஐயா சோத்திரம் வந்துட்டா காக்கா. அவங்க எதுக்காக வந்தாங்க தெரியும்? இங்கே விசுவாசம் என்ன, எலியாவின் காகம் வரும். பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த தேவைகள் என்ன வேண்டுமோ அவளும் அங்கே இருக்கு. அவங்க சொன்னாங்க, ஐயா இது நான் உங்களுக்காக அனுப்பினது, நாங்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், மரண பரிந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாமே எல்லா ஆவத்திய வல்லமுள்ள தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு வயது முதல் பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் நடப்பித்த கிரிகளை நானும் பார்த்து கொண்டே இருக்கிறபடினாலே நான் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறேன். இந்த மகிழ்ச்சிபுரம் கிராமத்தில் அங்கே இருந்தோம், ஒரு எளிமையான சூழ்நிலை. பரிசுத்தவான்கள் ஆண்டவர் மேல் அவ்வளவு நம்பிக்கை. எந்த விதமான இன்கமும் கிடையாது, மூலத்தனமும் கிடையாது, எந்த வருவாயும் கிடையாது. ஆனால் 6 பிள்ளைகள், எந்த வருமானம் கிடையாது, கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பிள்ளையை வச்சுட்டு 2 பேரும் வேலை பார்த்துட்டு அந்த பிள்ளையை ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளால பிள்ளையை வளர்க்குறதுக்கு முன்னாடி அவங்க படுற பாடு கண்ணை தள்ளிட்டு உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா, ஆமாம், நம்முடைய தகப்பன் இருக்கின்றார், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் 3 நாள் சாப்பாடு இல்லை. எங்கள் அம்மா எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க தெரியுமா? யார் கேட்டாலும் சரி, சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. அது பொய் தானே? ஆனால் எதுக்காக இப்படி சொல்லிருக்காங்க தெரியுமா? ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. கடவுள் நம்பி வந்தாங்க. இந்த பார்த்தீங்களா, அந்த ஆண்டவர் அவங்களுக்கு கஞ்சி கோழி இல்லாமல் ஆக்கி விட்டாரு. யாருக்கு அந்த வார்த்தை? ஆண்டவர் தானே தூஷிப்பு, ஒருபோது சொல்லக்கூடாது என்று கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் கேட்குற எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே சொல்லுவோம். ஆனால் 3 நாள் ஆகிட்டு வயிறு எம்டியாக இருந்தால் என்ன ஆகும்? தூக்கம் வருமா? தூக்கம் வராது. 3ஆம் நாள் அம்மா சொல்ல, எல்லோரும் படுங்க. எல்லோரும் படுத்துருக்காங்க, அரைகுறை தூக்கத்தில் இருக்காங்க. எனக்கு தூக்கமே வரல, உட்காந்துட்டே இருக்கேன். அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டு என்ன சொல்லுங்க மகளே, ஆகாரம் வந்துட்டே இருக்கு, ஆகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புவோம். இந்த ஆண்டில் நமக்கு என்ன வேண்டுமோ எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் அது பெற்றுக்கொள்றது நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆண்டு வல்லமையுள்ள தேவன்
அப்படி போகிற நோயாளிகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படி தொட்டு போ, உனக்கு சுகமாயிட்டு, போ சுகமாயிட்டு, போ சுகமாயிட்டு, அப்படி தானே சொன்னார். என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறாயா, 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 இதை செய்ய வல்லமை உண்டு, எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவர், உன் விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் அதிகாலை வழியை கர்த்தரோடு பேசுகிறார். அந்த ஆண்டு மேல் நம்பிக்கை வைப்போம். இப்போ இங்கே அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் அரைகுறை தூக்கத்தில் இருக்கிறோம். எனக்கு பசி வந்தாலே தூக்கம் வராது. இப்போ அப்படித்தான், வயிறு ஃபுல் டேங்க் ஏதாவது தண்ணியாவது குடிச்சிட்டு தான் தூங்கணும். அப்போ தூக்கம் வரல, அப்போது கதவு தட்டுது. அம்மா கதவு திறக்கிறாங்க. அங்கே தபித்தான்னு ஒரு அருமையான சகோதரி ஒரு பெரிய பிளேட்டில் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி மூடி அப்படி கொண்டு வர்றாங்க. அம்மா வழக்கமாக ஒரு பல்லவி பாடாங்க தெரியுமா? என்ன சிஸ்டர், பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்களே, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு? நான் நினைக்கிறேன், கை கெட்டது வாய் கெட்டாது போல் இருக்கே. இங்கே வயிற்றுக்கும் பெருங்குடலும் சிறுங்குடலும் சண்டை நடந்துட்டுருக்கு. அம்மா சாதாரணமாக சொல்கிறாங்களே, அவங்க திரும்பி பேரக்கூடாது. நம்ம அப்படி தான் நினைப்போம். வீடு வாசல் வர சாப்பாடு வருது. நான் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த அம்மா, அக்கா அக்கா, ஆண்டவர் என்கிட்ட பேசினா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த குடும்பத்தில் பிள்ளைகள் 3 நாட்களாக அவ்வளோ ஆகாரம் நம்ம ஆண்டவர்லாம் கவர்மெண்ட்டே இருக்கார் பாருங்க. ஆகாரம் புசிக்கலை, நீ இவங்க ஆகாரம்லாம் சாப்பிட்டுட்டு படுக்க போகிற நேரத்தில் இந்த செய்தி உடனே ஆகாரத்தை சமைச்சு கொண்டு வராங்க. அந்த சம்பவத்தை சொன்ன உடனே அம்மா சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு அம்மாக்கா ஆண்டு ரெண்டி சொன்னார், சாப்பாடு வந்துட்டே இருக்குன்னு சொன்னார், ரொம்ப நன்றிங்க. கொண்டு வந்தாங்க. பிள்ளைகளா எழுந்துருங்க, எழுப்பவா செய்யணும், ஏற்கனவே முழிச்சு தானே இருக்கிறோம். எல்லாம் போய் தட்டு தமிழாரை பறக்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அந்த தேவன் இன்று வரை இருக்கின்றார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோயா, பிரச்சனையா, குழப்பமா, எதுவா இருந்தாலும் தேவாலயத்தில் போங்க, தேவ மனிதர்களை தேடுங்க. நாம் சாட்சிகளை கேட்டோம். அற்புதர் இங்கே இருக்கிற. ஹல்லேலூயா, அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம் இயேசு அற்புதர், 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 இயேசு அற்புதர். ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம் இயேசு அற்புதர். அவரை நம்புவோம். அடுத்தபடியாக இந்த பாதையில் போயிட்டு இருக்க நாம் ஒருபோதும் ரிவர்ஸ் கியர் போடக்கூடாது. ஹல்லேலூயா, பின் திரும்பி பார்க்கவே கூடாது. இந்த மிலிட்டரியில் ஒரு ரூல்ஸ் என்ன தெரியுமா? குயிக் மார்ச் ஃபார்வர்டு அப்படின்னு போயிட்டே தான் இருக்கணும். அங்கே முன்னாடி போகிற ஆள் ஒருவேளை கன் ஷூட்டில் அவர் கீழே விழுந்தாலும் சரி, அவர் மேலே ஏறி போயிட்டே தான் இருக்கணும். ஒபே த ஆர்டர். அதுபோல் இந்த ஆவிக்குரிய பயணத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, பின்னிட்டு பராதபடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19 அதிகாரம் 17வது வசனத்தில் லோத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். இப்படி பேசுகிறார், வாசிங்க. ஆதியாகமம் 19 அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவிக்கிற பயணத்தில் தேவ ஜனங்களாகிய நாம் தொடர்ந்து ஓடுவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆதியாகமம் 12 அதிகாரம் 1வது வசனத்திலே ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகின்றார். நீ போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அவரு ஏன், எதற்கு, என்ன, அங்கே எப்படி இருக்கும், இந்த ஆடு மாடுகளுக்கு ஏதாவது புல் பூண்டுகள் இருக்குமா, எங்களுக்கு ஆகாரம் கிடைக்குமா, கூடாரங்கள் அங்கே உண்டு பண்ண முடியுமா, செழிப்பான இடமா, எதையுமே அவர் கேட்கல. ஹல்லேலூயா. நம்மளை ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஐயா, ஸ்கூல்லாம் உண்டா, சிட்டி சைடா, காட்டு சைடா, சாப்பாடு உண்டா, ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, ஏதோ வருமானம் உண்டா, பார்த்து நம்ம கேட்பவும் கேட்க மாட்டோமா? இப்போ கேட்போம். ஆனால் ஆபிரகாம் கேட்டாரா?
வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த மாறுத்தரமும் சொல்லவில்லை, புறப்பட்டு போய் கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆவிக்குரிய பயணத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அருமை ஆண்டவர் நோக்கி பார்த்து தொடர்ந்து ஓடுவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நம்மிலிருந்து விசுவாசத்தை நம்மில் துவைக்கிற வரும் அந்த கர்த்தரின் நாளிலே அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய அந்த இயேசுவை மாத்திரம் நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் தொடர்ந்து பொறுமையாய் ஓடும். வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான சூழ்நிலை வரும் யாவற்றையும் என்றுமில்லாத அளவிற்கு பாவ போராட்டங்கள் சுற்றி நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதே, அந்த பாவ போராட்டத்தையும் தள்ளிவிட்டு நம்மில் விசுவாசத்தை துவக்கிறவரும் கர்த்தரின் நாளில் அந்த விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி அவருக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் தீபாவளி கபர்பாய் சியார்பாய் போகாதீங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தந்தையாரும் தாயாரும் அடிக்கடி கர்த்தருடைய காரியங்களை அவர் பேசிக்கொள்வார்கள். நான் மூத்த பையனாக இருந்தபடினா சில காரியங்கள் என் காதில் விழும். அப்போ ஒரு நாள் அம்மா சொல்கிறாங்க, நெருக்கம், பட்டினி, பஞ்சம், வறட்சி, இல்லாமை, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஓடிக்கொண்டே இருக்கிறதே, இவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக 2 குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், வருஷனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அம்மாவுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தை சாரக்கூடாது, குடும்பத்தில் ஏதாவது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம யாரை நம்பி வந்திருக்கிறோம்? அவர் கொடுத்தா சாப்பிடணும், இல்லைன்னா சோத்திரம் போட்டுட்டு இருக்கோம். அப்போ அம்மா சொல்கிறாங்க, ஏன் இந்த பிரச்சனை? அப்போ அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ நம்மளை ஆண்டவர் பக்குவப்படுத்திட்டு இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி. ஒரு பெரிய கிட்டங்கி குடவுன், அந்த குடவுனை பழைய இந்த கோதுமைகள், பழைய அரிசி, இதுகளெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. எதுக்கு க்ளீன் பண்ணுவாங்க? ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணுற, ரீலோட் பண்ணுறதுக்காக அன்லோட் பண்ணுவாங்க. கிடக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியேற்றுவாங்க. அதுபோல் இறைவன் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மை புடமிட்ட பிற்பாடு அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்மை மட்டுமல்ல, நம்மூலமாக அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கும்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதன் காதினால் கேட்ட கண்ட சம்பாஷணை இப்போ இந்த சந்ததிகளை பாருங்க, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கின்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? எதனால? அவரை நம்பினதுனால, பின்னிட்டு பாராததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க நெருக்க வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே, சின்ன அவமானங்கள் வந்த உடனே என்ன யோசிப்பாங்க? போயிடலாமா, திரும்ப போயிடலாமா, எதுக்கு இந்த ஊழியம், என்னை இப்படிலாம் ஏசுறாங்களே, பேசுறாங்களே, என்னை எண்ணி பின்னாடி போறதை பார்க்கிறோம். அம்மாவும் அப்பாவும் முதல் முறையாக பாம்பேயில் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் போகிறாங்க. அம்மா திருமணத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அப்பாவுடைய ரட்சிப்பின் சம்பவம். அம்மாவுடைய ஜெபத்தினால கர்த்தர் அப்பாவை தொட்டார். இப்போ 2 பேரும் முதல் தடவை சர்ச்சுக்கு போகிறாங்க. அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவ்வளோ நாள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த மகிமை நாள் வந்திருக்கிறது. நான் தேவாலயத்துக்கு போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 16 வயதிலே கர்த்தர் அவர்களை சந்தித்தார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவங்களுடைய ஜெபமெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு திருமண பந்தத்தில் ஒரு கிறிஸ்தவ, ஒரு ஆவிக்குரிய ஒரு மணமகன் எனக்கு நீ தர வேண்டும். நான் அப்படியாவது இயேசுப்பாவை தேடுவேன். ஏன்னா அப்போ அம்மாவுடைய குடும்பம் ஒரு ஹிந்து குடும்பம், அப்பா ஒரு தாத்தா ஒரு பூசாரி, அப்படிப்பட்ட குடும்பம். ஆனால் ஒரு கிறிஸ்தவ
குடும்பத்திலேருந்து ஒரு சம்பந்தம் வந்தது. ஆனால் மும்பைக்கு போன பிறகு பார்த்தா வீடெல்லாம் எப்படி இருக்குது, இப்போ வசனமெல்லாம் எழுதி போட்டிருக்கோம்ல, அதேமாதிரி அங்கே என்ன இருக்குது தெரியுமா, அந்த சுத்தியல் அருவாள், கார்ல் மார்க்ஸ் ஃபோட்டோ, சுத்தியல் அருவாள், இந்த கம்யூனிஸ்ட கொடி, சோப்பு எங்கே பார்த்து அவங்க நினச்சாங்க, ஐயோ சரியாக வந்து மாட்டிட்டோம் போல இருக்கே, நீ ஏசப்பா எப்படி ஆனால் வேலைக்கு போன பிறகு இவங்க ஒரே ஜெபம், ஆண்டவரே துணைவரை சந்தியும் அல்லையா, உங்களை சந்திச்சாதானா அழைத்து போக முடியும். கர்த்தர் தொட்டார், கர்த்தர் பிள்ளையாய் மாற்றினார். இப்போ முதல் நாள் தேவாலயத்துக்கு போகிறாங்க. போகும்பொழுது அருகாமையிலே வீட்டில் இருந்த அதுவரை ரொம்ப அந்யோன்ய ஐக்கியமாக இருந்த இந்த மராட்டி மக்கள் சரோஜனா தான் அம்மாவை கூப்பிடுவாங்க. அப்போ இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறத பார்த்த உடனே அந்த ஒயிட் சாரியில் அவங்க இந்த வெத்தலை போட்டு அப்படியே துப்பிட்டாங்க. துப்புன உடனே அம்மா அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. எங்கே போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இவங்க மேலே கோவம் இல்லை, சர்ச்சுக்கு போகிறது தடை பண்ணிட்டாங்களே. இன்றைக்கி தான் எனக்கு சர்ச்சுக்கு போகிற ஒரு வாசல் திறந்துருக்கு. அப்பா பேச்சு கொடுத்தவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்துருக்காங்க. அம்மா அவங்க தூரத்துலேருந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. வந்து கேட்டிருக்காங்க என்ன நடந்தது. அப்போ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி துப்பிட்டாங்க அப்படின்னு. நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, யார் இந்த இவ்வளோ தானே எடு. ஆனால் பரிசோனை என்ன செஞ்சாங்க தெரியுமா, இப்போ தான் நம்ம ஆவிக்குரிய பயணம் சரியாக போகிற. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்கள் பேரில் பொய்யான மொழிகள் உங்கள் பேரில் சொல்லுவார், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்ம வண்டி இப்போ தான் ட்ராக்ல போயிட்டு இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு அதை கழுவி மாற்றிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்களா. அல்லேலூயா. பின் திரும்ப வேண்டாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அந்த 6வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. அவரை கர்த்தரையே சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அந்த யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது இந்த கற்பனைகள் காரியத்தில் ரொம்ப கவனமா இரு, வலதுபுறம் சாயந்திராத, சரியா அந்த கற்பனையின்படி உன் வாழ்க்கை அமைத்துக்கொள், அப்பொழுது நான் உன்னோடு வருவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இசைக்கு அப்படித்தான் இருந்தார். கர்த்தர் கற்பித்த சகல கற்பனைகளின்படியையும் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 48 அதிகாரம் 17 முதல் வாசிப்பீர்கள். கடைசியான வசனம் ஏசாயா 48 அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற பிரயோஜனமாய் இருக்கிறதை கர்த்தர் நமக்கு ஒரு கற்பனை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒருவேளை கொஞ்சம் பாரதூரமாய் தெரியலாம், அது நமக்கு மிக பிரயோஜனமான காரியம். பிரயோஜனமாய் இருக்கிறவர்கள் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை நீ கவனித்து வாசித்து அதன்படி நடந்தாயானால் அது நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கற்பனைகளின்படி, இந்த வேத வசனத்தின்படி நானும் நீங்களும் வலது இடதுபுறம் சாயாதபடி சரியாய் கை கொண்டு நடந்தோம் என்றால் தேவ சமாதானமை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்ப அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சொத்து சுகம் எதுவுமே சேர்த்து வைக்கல, உங்களுக்கு எந்த சொத்தும் தரல, ஆனால் ஒரே ஒரு சொத்து இயேசு உங்களுக்கு தரேன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த இயேசுவை நீங்க சரியா பிடிச்சிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அந்த உலகத்துல எல்லாம் அவர் தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. பிரயோஜனமானவர்களை
நம்ம கர்த்தர் தந்திருக்க அந்த கற்பனை, இந்த வேதத்தை வாசிங்க, இதை நேசிங்க, இதை யோசிங்க, இரவும் பகலும் இந்த வேதத்தின் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்படும், தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுத. ஒரு பெரிய ஆசீர்வாதம் பின்னாடி போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதம் சமாதானம் நதியை போரோடு. ஹல்லேலூயா. ஆயன் கற்பனைகளை கவனித்தான நலமா இருக்கு, அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி கடைசியில வருவோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆகையால் மேல ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம், அப்படிதானே? ஆகையால். இப்போ அந்த ஆகையால் திரும்ப ஒருக்கா எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? மனசுல இருக்கணும். இந்த ஆண்டு முழுமை எப்ப கேட்டாலும் நீங்க சொல்லணும், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செமையானவைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருக்கு பிரியமில்லாததை நம்ம விட்டு அகற்ற வேண்டும், அகற்றி விட வேண்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதன் மூலமாக நமக்கு பெரிய லாபம் வருகிறதா இருந்தாலும் சரி, இது கர்த்தருக்கு பிரியமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா என்று அதை அகற்றி விட வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அவிசுவாசத்தை மாத்திடுங்க, அவரை நம்புங்க, முட்டு போடுங்க, என்ன பிரச்சனையோ அவற்றை கேளுங்க, அவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் நாங்கள் இன்று வரை தேவைக்கு நாங்கள் முழங்கால் படிதான் போடுவோம். எந்த மனிதனிடத்திலும் எங்களுடைய காரியத்தை சொல்லவே மாட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையில அறிவிப்பு கொடுப்போம், இது நம்முடைய கடமை. ஆனா எங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் ஏதாவது தேவையா இருந்தா யார்ட்டையா வந்து நான் கேட்டிருக்கேனா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா சந்தேகமெல்லாம் இருக்கு. இல்ல, இதுவரை நாங்க யார்ட்டையுமே கேட்டதில்லை. ஒரு முறை என்னுடைய மகளுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். அவள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது, +2 படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த வெக்கேஷன் எல்லாம் சேர்த்து ஃபீஸ் மொத்தமாக கட்டணும். சில 15,000 எவ்வளோ கட்டணும், எனக்கு அந்த அமௌண்ட் என்கிட்ட இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன், நீங்கள் தந்தா நான் கட்டுவேன், அவ்வளோதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அழகான அருமையான சகோதரி சாரால் சாட்சி கொடுத்தாங்க. 30,000க்கு மேலே ஃபீஸ் கட்டு வந்திருக்குது. அந்த டேர்மில் உள்ளது, இந்த டேர்மில் உள்ளது, பாக்கியெல்லாம் வந்திருக்குது. அந்த எஜுகேஷன் அந்த தலைவர்கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன அங்கே தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசி, பரவாயில்லம்மா அதை நீ கட்ட வேண்டாம், நான் பார்த்துக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த ஃபீஸ் கட்டணுமே, நான் என்ன செய்யணும்? நீங்கள் தான் தரணும், நீங்கள் தந்தா நான் கட்டுவேன். அப்போ நான் தூத்துக்குடிக்கு வருஷம் ஆலோசனைப்படி சண்டே ஆரா நடத்துறதுக்காக நான் போகிறாங்குள்ள பாஸ்ட்டு துபாய் போனபடினால இந்த ஆராணிக்கு நான் போகிறேன். என் கூட தம்பி சகரியா வரேன், நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். போகும்போது நான் அவன்கிட்ட சொல்கிறேன், இப்படி சூழ்நிலை, நான் கர்த்தரிடத்தில் மன்றாடிட்டு இருக்கிறேன், அதனால் கடவுள் ஏதாவது வாசல் திறப்பார் அப்படின்னு அந்த காரியத்தை ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறேன். ரிட்டன் அங்கேருந்து வரோம், ஆராணை முடிச்சுட்டு வர்றோம். அங்கே என்ன வார்த்தை பேசுகிறேன்னு தெரியுமா? விசுவாச அறிக்கை. நான் விசுவாச அறிக்கை செய்வோம், விசுவாச அறிக்கை. வரும்போது ஒரு ஃபோன் வருது, ஆஸ்திரேலியா சோமா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோமா, நீங்கள் யார்? ஒரு லேடி வாய்ஸ். நான் லண்டனில் இருந்து சிஸ்டர் கிருபா பேசுகிறேன். எனக்கு மறந்து போச்சு, ஏன்னா என்னை மறதியில் மன்னனா ஞாபகமே இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். ஐயா லண்டன்லேருந்து கிருபா பேசுகிறேன். அப்போது எனக்கு குழப்பம் தெரியலையே, ஞாபகம் இல்லை. அப்போது நான் தர்மராஜ் சகோதரருடைய அந்த ஐயாவுடைய மகள், நான் மூத்த மகன். நான் நர்சிங்காக நான் வரும்போது உங்கள்கிட்ட ஜோம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு கவர்மெண்ட் அந்த ஜாப் நர்சிங் கிடைக்கும் பொழுது நான் இப்படி பொருத்தனை செய்வேன் என்று ஒரு பொருத்தனை செய்து கொண்டேன். அதனால் அந்த பொருத்தனை நான் உங்களுக்கு அனுப்பணும். நீங்கள் உங்கள் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எனக்கு சொல்லுங்க. நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? எங்கிருந்து வருது பாருங்க. நான் சமீபத்திற்கு மாற்ற தூரத்திற்கும் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடனே என்னுடைய ஐசிஐசிஐ நம்பர் இருந்தது. உடனே அந்த டீட்டெயிலாம் கொடுத்து 2 நாளிலே அமௌண்ட் வந்துருச்சு. அமௌண்ட்டை பார்க்கும்போது இன்னும் அதிர்ச்சி. எனக்கு என்ன வேண்டுமோ அந்த அமௌண்ட் மட்டும் இருக்கு. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவங்க அதை விட கொஞ்சம் குறையாத அனுப்புறதுக்கு போயிருக்காங்க. உள்ள ஒரு ஆவியானுடைய இதை இப்படி அனுப்பு, இது இப்படி அனுப்பு, இது எப்படி. உடனே நான் திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், சிஸ்டர் இந்த அமௌண்ட்டை எப்படி நீங்கள் அனுப்புனீங்க?
அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஏவனார் இந்த அமௌண்ட் அனுப்ப சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இந்த அமௌண்ட்டுக்காக தான் நான் ஒரு வாரமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நம்பிக்கை. அடுத்தால பின்வாங்க கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 5வது என்ன பார்த்தோம்? 4 வரை வெளிப்பா இருந்திருக்கீங்க. 5வது என்ன பார்த்தோம்? கற்பனைகளை கைக்கொண்டு நடந்து. மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட கற்பனைகளின்படி நடக்க கவனமாயிரு. இங்கே கர்த்தர் கொடுத்த அந்த கற்பனைகளின்படி அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார். ஆகையால் வாசிங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ஆண்டிலும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், நம்மோடு கூட கடந்து வர வேண்டும் என்றால் இந்த காரியங்களை நினைவில் வச்சுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அது அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆமா, கையின் பிரயாசம் எதுவா இருந்தாலும் சரி, எங்க போறீங்களோ வர்றீங்களோ எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம், 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 நன்மை, சமாதானம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீண்டும் பிரசங்க வாக்கியம், இந்த வாக்குத்தத்த வசனம் வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம், நீ இந்த ஆண்டிற்குள்ளாய் போகிறாய், எங்கெங்க பயணம் செய்கிறாயோ, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும், இது உங்களை மாத்திரம் தான் சந்தோஷப்படுத்த போறேன். அல்லேலூயா. நீர் விரும்பாத எதுவும் என் உள்ளத்தில் இருக்காது, இல்லத்தில் இருக்காது. அல்லேலூயா. உம்மீது நான் அசையாத நம்பிக்கை வைக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இந்த பேக் கியர் போடுறது, பின்னாடி திரும்பி பார்க்கறது, சோர்ந்து போகிறது இனி வாழ்க்கையில் இருக்காது. என்ன ஆனாலும் சரி, கொண்டு போட்டாலும் சரி, ஜீவனானாலும் மரணமானாலும் முன்னேறி செல்வேன். அந்த ரூத் நகம் என்ற உறவு பார்த்தீங்களா? அல்லேலூயா. மரணம் ஒன்றை தவிர இதான் கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள அந்த உறவு, பந்தம். திரும்பி பார்க்க வேண்டாம், முன்னேறி செல்வோம், அந்த கற்பனைகளின்படி சரியா இருப்போம், அவர் கூட வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருக்குள்ள இந்த வார்த்தை போய் சேர்ந்துட்டா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே மனசுல வச்சிடுங்க. அல்லேலூயா. அவர் மாத்திரம் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அன்பு மாத்திரம் போதும், எல்லாம் மாறும். கொடுக்கப்பட்ட வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் பாருங்க, திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா நன்மையினாலும் நம்ம எல்லாரும் கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தில் சூழ்நிலை தலைகளாக இருந்தாலும் கர்த்தர் தேவ ஜனங்களை காக்கும்படி கர்த்தர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கூட வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற அழகான வார்த்தைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் தியானித்தோம். இந்த வார்த்தையின்படி நாம் எல்லாரும் நடந்து அவர் நம்மோடு கூட இருக்க இந்த உறவை தொடர்ந்து காத்துக்கொள்வோம். எப்பொழுது வெற்றி ஜெயம் நமக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக அது மனதில் கொண்டு எல்லாரும் முழங்கால் படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.